ஐயோ ஐயோ அதாவது நான் எவ்வளவு பெரிய முட்டாளுன்னா நான் இந்த டீம் சரி ஏதோ தேரும் இந்த டீம் கொஞ்சம் ஃபைட் கொடுக்கும் இந்த டீம் மும்பை சிட்டி கொண்டு மாதிரி டஃப் கொடுக்கும் அட்லீஸ்ட் நம்ம இந்த கேம்ல கம்ப்ளீட் பண்ணி பெனல்டிஸ் வரைக்கும் கொண்டு போன பிளிக்ஸ் எல்லாம் பண்ணேன். நான் தான் இல்ல பெரிய முட்டாளு. எப்படி அதாவது இந்த கேம் பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி மேக் ஷூர் யூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆல் தட் குட் ஸ்டஃப். ஏன்னா யாராச்சும் ஒருத்தராச்சும் வேலை செய்யணும்ல. லைக் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பி லைக் மீ ஆர் ஹரி விஸ்வநாதனா இருக்கட்டும். அவர் மேட்ச் ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தாரு. அது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முடிஞ்சா அதை போய் பாருங்க. இப்பதான் ஆன்விச்சர் சேனல்ல ஸோ முடிஞ்சா போயிட்டு அவருக்கு ஆக்சுவலா லிங்க் எங்கேயோ போடுறேன். இங்கேயோ சம்வேர் இருக்கும் அந்த டாப்ல. முடிஞ்சா அந்த லிங்க் போயிட்டு இங்கிலீஷ்ல போட்டிருப்ப மேட்ச் ரிவ்யூவை முடிஞ்சா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க உங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ சூப்பர் கப் முன்னாடி எல்லாம் பெரிய பேச்செல்லாம் இருந்துச்சு. we won't take this defensive approach. We're going to take this competition seriously. Mumbai, no G, we can go toe to toe with any opponents. We are super chargers ever. அந்த மாதிரிலாம் பேச்சு நல்லா பேசினா ஓவன் பின் லாடன். சரி ஓகே இவ்வளவு பேசுறானே அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் காட்டும் அப்படின்னு நினைக்கிற நாம முட்டாளா இல்ல கொண்டு வர்றது அவங்க தப்பான்னு எனக்கு தெரியவில்லை. ஏன்னா எப்படின்னா சூப்பர் கப்ல ஒரு ரூல் இருக்கு. அந்த மாதிரி நீங்க உங்க ஸ்டார்டிங் லைனப்ல 6 ஃபாரினர்ஸ் வரைக்கும் விளையாடலாம் அப்படின்னு ரூல் இருக்கு. 4 ஃபாரினர்ஸ் மட்டும்தான் ஆடணும்னு அவசியம் இல்ல. 6 வரைக்கும் விளையாடலாம். யூ கேன் பிளே எனி நம்பர் பட் அப் டு 6 வரைக்கும் நீங்க ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ பின் லாடன் என்ன யோசிச்சான், 6 தான் இருக்குல்ல நம்ம 6 விடலாமே. நம்ம இந்தியன்ஸ்க்கு அவ்வளவு இது இல்ல. ஃபாரினர்ஸ் எல்லாருக்குமே எல்லாருமே இந்த ஃபாரினர்ஸ் தான் பெஸ்ட். அதனால நம்ம ஃபாரினர்ஸ்க்கே ஸ்டார்டிங் லைன்ல கொடுக்கலாமே அப்படின்னு யோசிச்சான் பின் லாடன். சரி ஓகே அதான் முதல் பிரச்சனை. ஏன்னா இருக்கிற எல்லா ஃபாரினரையும் ஆடினா டீமுடைய பேலன்ஸ் என்ன ஆகுது. லைக் சீமா சுக்கு அண்ட் வில்மா ஜார்டன் சேர்ந்து ஆடுறாங்க. எதுக்கு? யாராச்சும் ஒருத்தர் ஆடினாலே தரகி நோத்தமா இருக்கும். இல்ல 2 பேர் ஆடினா அதுக்கு மேல இருக்கு. 2 பேர் ஆடுறோம். எல்சினியோ அண்ட் ரைன் எட்வர்ட்ஸ் இன் டிஃபென்ஸ். ஓகே நம்ம இன்னைக்கு நம்ம ரொம்ப நாளுமே 2 ஃபாரின் சென்டர் போட்டு வேலைக்கு ஆகாதப்போ இன்னைக்கு மட்டும் என்ன யோசிச்சா, இன்னைக்கு பின் லாடன் என்ன யோசிச்சான்னு தெரியல. என்னத்த உறிஞ்சான்னு தெரியல. ரெண்டுமே இந்த மாதிரி டிஃபென்சிவ் செட்டப் வைக்கிறதுக்கு யோசிச்சான்னு தெரியல. அதுக்கப்புறம் கார்னர் ஷீல்ட்ஸ், லூக்கஸ் பிராம்பில்லா amongst others. இர்ஃபான் started on the wing. Thanks பின் லாடன். இர்ஃபான் ஸ்ட்ரைக்கரே விங்ல போட்டான்னா இனிமே வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சோ நீ விங்ல தான் போட்டு ஆடுற. சூப்பர்ரா. விக்னேஷ் தக்ஷணமூர்த்தி லெஃப்ட் பேக், தின்புயா ரைட் பேக், ஜிதேஷ்வர் ஸ்டார்டட். லிட்டரலி திஸ் ஹேப்பன் வித்தின் 15 செகண்ட்ஸ். 15 செகண்ட்ஸ்க்குள்ள நடந்தது. சும்மா ரேண்டமா ஒரு பாஸ் உள்ளது. விக்னேஷ் தக்ஷணமூர்த்தி cannot clear it. விக்னேஷ் தக்ஷணமூர்த்தி ஜீஸ் ஐயோ நான் இந்த ஆளுக்கு செமையா முட்டு கொடுத்தேன் ஆட வைக்கிறோம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அதாவது உங்களுக்கு ஃபுட்பாலே தெரியல, ஃபுட்பாலோட பேசிக் ஐக்கியூ கூட இல்லாம ஒருத்தர் ஆட விட்டீங்கன்னா எப்படி ஆடுவானோ அதை வேற கேவலமா விக்னேஷ் தக்ஷணமூர்த்தி. ஏன்னா பொசிஷன் வைஸ், கண்ட்ரோல் வைஸ், பாசிங் எதுவுமே அந்த ஆள்கிட்ட சரியில்லை. அங்க ஆரம்பிச்சது முதல் பிரச்சனை. அங்க ஆரம்பிச்சது நமக்கு தடுக்கின தோணு. அங்க ஆரம்பிச்சது இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிரியேட் ஆகுது. பட் நல்ல வேலை கிளியரன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 15-20 மினிட்ஸ் ஓரளவுக்கு பெட்டரா தெரிஞ்சோம். சூப்பரால தெரியல, ஓரளவுக்கு பெட்டரா தெரிஞ்ச மாதிரி இருந்தது. பிகாஸ் நம்ம கொஞ்சம் பிரஸிங் இருந்துச்சு. we had the ball in some good areas. மும்பை சிட்டி நம்ம கொஞ்சம் கிவ் அவே பண்ணாங்க. பட் we had the ball in some decent areas. பட் ஓகே ஃபைனலா கன்வர்ஷன் பண்றதுக்கு யார் இருக்கா அப்படிங்கிறது இட் வாஸ் வெயிட்டட் டு see. ஏன்னா ஓரளவுக்கு வில்மா ஜார்டன் ஒரு சான்ஸ் இருந்துச்சு. டிஃப்ளெக்டட் ஷாட் கீப்பர் சேவ் பண்ணா. சீமா சுக்கோர் ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணா. வில்மா ஜார்டன் ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணா. லிட்டரலா ரெண்டுமே கார்னர் ஹில்ஸ் கிராஸ் போட்டு லிட்டரலி கிராஸ் அண்ட் ப்ரே தான். பிகாஸ் தேர் வாஸ் நதிங் டு மில். நடுவுல எதுவுமே இல்ல. ஒரு உளுந்தவரை நடுவுல எப்படி எதுவுமே இருக்காதோ அதே மாதிரி நமக்கு இங்க நடுவுல எதுவுமே இல்ல. எல்லாமே சைடு தான். சைடு தான். சரி அதையாச்சும் உருப்படியா பண்றோமா? அதையும் பண்ணல. லூக்கஸ் பிராம்பில்லாட்ட பாலே போல. லிட்டரலா எல்லாமே பாஸ் டு கார்னர் ஷீட்ஸ் அண்ட் ஹோப் தட் சம்திங் ஹேப்பன்ஸ். அதான் இன்னைக்கு கேம் ஃபுல்லா. சரி ஓகே 15-20 மினிட்ஸ் கொஞ்சம் பெட்டரா தெரிஞ்சோம். அதுக்கப்புறமா எப்படி நம்ம போக போறோம்னு பார்த்தா
இப்படி ஒரு கோலை கன்சீட் பண்றோம் கேவலமா. ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப் சைட் ட்ராப் வந்து நம்மளால சீரியஸா ஸ்டெப் அப் பண்ண முடியல. விக்னேஷ் தக்ஷணமூர்த்தி எல்லாரும் ஸ்டெப் அப் பண்ணது. விக்னேஷ் தக்ஷணமூர்த்தி he is latest to react. He doesn't step in front, careless on side. அதுக்கப்புறம் முகமது நவாஸ் பார்த்து எனக்கு விஷால் கைத்தோட வைப்ஸ் வந்துச்சு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கோவிட் சீசன் போது விஷால் கைத் ஃபர்ஸ்ட் கோவிட் சீசன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கோவிட் சீசன் போது விஷால் கைத் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கிராஸ் வந்தாலே தலையை வந்து பாஞ்சு வந்துருவான். பாலுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த விஷால் கைத் வைப்ஸ் வந்துச்சு. நவாஸ் வந்தா பாலுக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. கேர்லெஸ் ஆயிடுச்சு 1-0. அண்ட் ஐம் திங்கிங் ஓகே நான் செத்தோம் நம்ம அவனே வழக்கம் போல 1-0 டவுனு. அது வந்து அகைன் வில் கெட் டெஸ்பரேட். சும்மா எல்லாரையும் ஹூஃப் பண்ணுவோம். அதுக்கப்புறமா எதுவுமே நடக்காதுன்னு தெரியும். சரி அப்படி ஏதோ குட்டிக்காரன் அடிச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1-0 முடிச்சோம். சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1-0 டவுன் முடிச்சோம். மீன் பிலோ ஆவரேஜ் டு ஓகேஸ் பர்ஃபார்மன்ஸ் தான். நாட் த வர்ஸ்ட், பட் ஏதோ ஓகேவா தெரிஞ்சானுங்க. சரி செகண்ட் ஹாஃப்ல இந்த ஆளு தான் மாத்துவான்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல இட்டெல்லாம் மும்பை சிட்டி தான் வரானுங்க ஃபுல்லா. மும்பை சிட்டி இத்தனைக்கும் மும்பை சிட்டி ஒன்லி பிளே 2 ஃபாரினர்ஸ் இந்த ஸ்டார்டிங் லைனப். ஆர்டிஸ் அண்ட் சம்வன் எல்ஸ் பேர் டக்குன்னு ஞாபகம் இல்ல. கேர்லெஸ் அண்ட் ஓட்டிஸ் இவங்க ரெண்டு பேரும் விளையாடினானுங்க. மீதி யாரும் பெஞ்சில கூட இல்ல. சோ அந்த அளவு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு நம்ம நான் சென்னைக்கு அகேன்ஸ்டா. அவ்வளவு கேவலமா இருக்கும் நம்ம டீம். சரி செகண்ட் ஹாஃப் லிட்டரலா வந்து மும்பை சிட்டி ஆஃப் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தே காட் இன் பிப்பின் ஒரு சப்ஸ்டிடியூட்டா ஒருத்தர் இன்ஜுரி அன்பார்ச்சுனேட்லி. சோ பிப்பின் வந்தா பிப்பினும் சாங்டையும் மாத்தி கிழிச்சு எடுத்தானுங்க. மாத்தி டான்ஸ் எடுத்து விக்னேஷ் தக்ஷணமூர்த்தியை வந்து உரிச்சு எடுத்தானுங்க. பிரிச்சு உரிச்சு எல்லாம் எடுத்தானுங்க. சாங்டேவே இன்னைக்கு வந்து ஒரு 4-5 கோல் வச்சிருக்கணும் ஈஸியா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு போஸ்ட் அடிச்சான். செகண்ட் ஹாஃப்ல ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணா. அவனே இன்னைக்கு ஒரு 4-5 கோல் வச்சிருக்கலாம். இல்லையா லெட்டலும் மும்பை சிட்டி அவனே 4-5 கோல் வச்சிருக்கலாம். சார் எப்படின்னா இது ஒரு கோச்சிங் இஷ்யூவா இல்ல ஒரு பிளேயர் இஷ்யூவான்னு தெரியல. சாங்டே அவனோட லெஃப்ட் ஃபுட்டர் ஸ்ட்ராங்னு ஊர் உலகத்துக்கு எனக்கு எங்களுக்கே தெரியுது. அப்படி இருக்கிறப்போ என்ன இதுக்கு அவனை லெஃப்ட் ஃபுட்ல வந்து காமிக்கிற நீ லிட்டலா மாத்தி லெஃப்ட் ஃபுட்ல கட்டிங் சைட் பண்ணி ஷூட் பண்ணா. டேய் அவனுக்கு லெஃப்ட் ஃபுட் தான் ஸ்ட்ராங்கஸ்ட். டோன்ட் அலோவ் விங்கர் டு கட் இன் சைட் ஆன் இஸ் ஸ்ட்ராங்கர் ஃபுட்னு உனக்கு சண்டே லீக்ல இருந்து சொல்லி தராங்க. நம்ம ஆளுங்க அது பண்ணல. செகண்ட் கோல் அதாவது 2 இமேஜ் காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது எல்சினியோ இஸ் நாட் அவேர் ஆஃப் கேர்லெஸ் உடைய ரன். அது ஒண்ணு. கேர்லெஸ் இப்படி ரன் பண்ண எல்சினியோ அப்படின்னு பால பாக்குறான். பின்னாடி ஓடுற கேர்லெஸ் பார்க்க மாட்டேங்கிறான். எப்படி அவன் சுத்தி பார்க்க மாட்டேங்கிறான். ரெண்டாவது பாக்ஸுக்குள்ள 2 மும்பை பிளேயர் அவ்வளவு ஃப்ரீயா இருக்காங்க. ரைட் அண்ட் வாட்ச் இஸ் நாட் ஈவன் க்ளோஸ் டு விக்னேஷ் தக்ஷணமூர்த்தி சம்பந்தமே இல்லாம இருக்கான். ஐ எம் லைக் ப்ரோ நீங்க வாட் இஸ் திஸ் டிஃபெண்டிங்? லைக் ஒரு பேசிக் ஐக்யூ ஸ்டே வித் யுவர் பிளேயருங்கிற பேசிக் ஐக்யூ கூட இல்ல இவங்க கிட்ட. 2-0 3-0 வந்து அகைன் த்ரூ சாங்டே சைட் தான். அந்த சைட் தான் ஃபுல்லா நீ டார்கெட் பண்ணானுங்க. சாங்டே சைட்ல இருந்து ஃபுல்லா டார்கெட் பண்ணானுங்க. and once again ball through to Changte. ட்ரை பண்ணாங்களா இல்ல என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆஃப் சைட் ட்ராப் ப்ளே பண்ண ரொம்ப கேவலமா ஒர்க் அவுட் ஆச்சு. அதாவது இந்த சீசன் இன்னைக்கெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஆஃப் சைட் ட்ராப் ட்ரை பண்ணச்சு மயிரா தான் போயிருக்கு. 3வது கோல் சாங்டே லிட்டரலா எல்லா ஒன்லி திங் ஹி மிஸ்ட் வாஸ் a கோல். மீதி எல்லாமே செமையா பண்ணா அண்ட் அந்த கோல் கொடுத்துட்டோம். எப்படி கிளாசிக் விங்கர் ஸ்டைல் பாக்ஸ்குள்ள ஓடுறா கட்டிங் சைட் லெஃப்ட் ஃபுட்ல ஷூட். அதாவது எல்சினியோ பின்னாடியே ஓடுறான். பின்னாடி லிட்டரலா ஓடுற இஸ் ஜஸ்ட் பேக்கிங் ஆஃப். டேய் போய் கண்டெஸ்ட் பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க, பக்கத்துலயாச்சும் போங்க. பின்னாடி போயிட்டே இருக்க. பின்னாடி போயிட்டு லெஃப்ட் ஃபுட்ல காமிக்கிறான். சாங்டிக்கு லெஃப்ட் ஃபுட்ல காமிச்சு என்ன பண்ணுவான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்கிட்ட அடிச்சான் 3-0. அதுக்கு முன்னாடியும் we had chances. இந்த மாதிரி ஒரு சான்ஸ் நல்ல ஒரு மூவ் டீசெண்டா கிரியேட் பண்ணோம். through the middle கரெக்டா தான் சொன்னேன். through the middle நம்ம ஒன்னு கிரியேட் பண்ணோம். லூகாஸ் பாம்பில அந்த மாதிரி ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்குது. சீமா சுக்கு புட்ஸ் த பால் அவுட் வைட். லூகாஸ் பாம்பிலுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கு, ஷூட் பண்ணா. ஆனா என்ன பிரச்சனைனா மேத்தா புசைன் ஆன் தி லைன் ஃபார் கிளியரன்ஸ். that is probably our only chance in that second half. டிபி ரெனஸ்க்கு எதுவுமே பண்ணதுக்கு இல்ல. அவ்வளோ எதுவுமே பேசிக்கலி had to do nothing. அவன் கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கலாம் கோல்ல. நம்மளும் அதுக்கு ஏத்த மாதிரி கோல் வச்சிருக்க மாட்டோம். அது நமக்கு ஒரு சான்ஸ். அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே 3-0 டவுன். பட் அதுக்கு முன்னாடியே வரேன் 2-0 டவுன். 63-70 மினிட்ஸ் ஆகுது.
and we made only one sub. ஒரே ஒரு சப் தான் பண்ணோம். அதுவும் யாரு? தலைவர் ஃபரூக் சௌதரி உள்ள கொண்டு வந்துட்டான். லைக் யூ ஹேவ் கியார் நஸ்ரி பெஞ்சில் இருக்கான், வின்சி பெஞ்சில் இருக்கான், ஈவன் தோ ஐ டோன்ட் ரேட் ஹிம். குர்கிரத்துக்கு என்ன ஆனாங்க, குர்கிரத் என்னாச்சுன்னு தெரியல. அது வந்து இஸ் நாட் ஈவன் இந்த ஸ்கோர். அவன் என்ன பாவம் பண்ணா, லைக் இன்ஜுரியா என்னன்னே தெரிய மாட்டுது. Like you're 2-0 down in 60-70 minutes and you don't bring on attacking subs. What is the point? இதுல என்ன காமெடினா, after going 3-0 down அதுக்கு முன்னாடியோ he brings in Jitendar and அதுக்கப்புறமா வந்து he brought in மந்தார் ராவ் தேசாய். அதாவது இந்த ஆளுக்கு வந்து ஸ்டார்டிங்ல எனக்கு போட தெரியாது, பிளேயரை பொசிஷன்ல கரெக்டா ஆட தெரியாது, சப்ஸ் பண்ண தெரியாது, கேம் முழுக்க கத்தினே இருக்கான். இன்னைக்கும் ஒரு நாள் கத்தினே இருக்கான் கேம்ல. நீ இந்த 3 வாரம் ஐஎஸ்எல் சீசன் முடிஞ்சு 3-4 வாரம் ஆகுது. இந்த 3-4 வாரத்துல என்ன மயிர புடிங்கின நீ ட்ரைனிங் செஷன்ல எனக்கு எனக்கு யாராச்சும் சொல்லுங்களேன். பிகாஸ் ஐம் ஸ்டில் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் இந்த நாள் என்ன பண்ணான்னு. 3-4 வாரமா ட்ரைனிங் செஷன் பண்ணாம, ஏன்னா அந்த மாதிரி தான் தெரிஞ்சது. எதுவுமே ட்ரெயின் பண்ணல, போயிட்டு ஹாலிடேல போயிட்டு நல்லா சாப்பிட்டு கொட்டு தூக்கின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சில பிளேயர்ஸ் தான் அப்படிதான் பார்த்தாங்க, ஓவர் வெயிட் மாதிரி தெரிஞ்சானுங்க. அட்லீஸ்ட் இந்த some players looked overweight at least பாக்கச்சே. என்னன்னா 3-4 weeks என்ன பண்ணா, இந்த மேனேஜருக்கு எதுவுமே வரல. இன்னும் எப்படி நாளுக்கு வேலை இருக்கு? How does Owen Bin Laden still have a job at Chennai FC? And this goes back to அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன். 5 கேம் முடிஞ்சோனவே இந்த ஆளுக்கு ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷனை கொடுத்து நீட்டி விட்டானுங்க. 5 கேம் முடிஞ்சோனவே. ஹாஃப் சீசன்ல பண்ணல, சீசன் முடிஞ்சோடனே பண்ணல, போன சீசன் பிளேயர்ஸ்க்கு அப்புறமாவும் பண்ணல. லிட்டரலி இந்த சீசன் ஸ்டார்டிங்ல 5 கேம்க்கு அப்புறமா இந்த 4 கான்ட்ராக்ட் கொடுத்தானுங்க. லிட்டரலி 5 கேம்ஸ் ஆச்சு 4 கான்ட்ராக்ட் கொடுத்தானுங்க. எதுக்கு? அவன் என்னத்த பண்ணிட்டான்னு அப்படி கான்ட்ராக்ட் கொடுத்தீங்க? ப்ரூவே பண்ணாம கான்ட்ராக்ட் கொடுத்தீங்க. இப்போ ஓன் தலையில தான் விடுது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வேற ஒரு கிளப்ல அவன் போக மாட்டான்னு சொல்லிட்டு அவனை சாக் பண்ணி நம்ம அவனுக்கு காசு கொடுத்தோம். இப்ப நம்ம சாக் பண்ணி நம்ம அவனை சாக் பண்ண அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கா? பிகாஸ் இந்த நாள் எப்படியும் வந்து வெளில போக மாட்டான். ஒத்த கால நிப்பேன், நான் லைக் ஐ வில் பி, நான் தான் சீசன் மேனேஜரா இருப்பேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறேன் இந்த பின் லாடன். நான் போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸே நான் சரியா கேட்கலாம் வந்துட்டேன். லைக் வந்து பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு சீன். ஏன்னா எப்படி வளர போறேன்னு தெரியும் அந்த ஆளு. ஏதாச்சும் உடறி வைப்பா கண்டபடி. So நான் என்ன I'm not even interested to hear what he says. இந்த மேனேஜ்மெண்ட், கிளப், பிளேயர்ஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஓரளவுக்கு சந்தோஷப்பட்டோம், அப்பாடா இந்த கிளப் எங்கேயும் போலியேன்னு. இப்ப இந்த மாதிரி நடக்கிறதான் பார்த்தா நீ போய் தொலைற சனினே அப்படின்னு. ஏன்னா ஒரேடியா நெஞ்சல குத்தலாம், உசுரோட இருந்து முதுகுல குத்தத்துக்கு ஒரேடியா நெஞ்சல குத்திட்டு நீ கொண்டுடலாம் நீங்க. ஏன்னா அப்படியே பண்ணிருக்கலாம் பேசாம. ஏன்னா இருந்து உட்காந்து டார்ச்சர் பண்றதுக்கு இதுக்கு மேல வந்து லைக் ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, நான் வந்து அடுத்த ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு வந்து ஓவன் பின் லாடன் பால நான் பார்க்க மாட்டேன். அது ஒரு நல்ல விஷயம். பட் வந்து இந்த ஸ்குவாட்ல வந்து இந்த ஸ்குவாட் வைஸ் இட் நீட்ஸ் அ பிக் ரீஹால். லைக் நிறைய பேர் விற்கணும். நான் கீப் செல் லோன் அப்படின்னு ஒரு வீடியோ நான் வந்து போறேன் நெக்ஸ்ட் வீக் ஆர் கமிங் வீக் ஆஃப்டர். மறக்காம அதை பாருங்க. யாரெல்லாம் விற்கணும், யாரெல்லாம் விற்கணும், யாரெல்லாம் லோன்ல அனுப்பணும் அப்படின்னு ஒரு தனி ஒரு வீடியோ போறேன் நானு. மறக்காம அதுக்காக வெயிட் பண்ணுங்க. ஐ வில் பி டூயிங் தட். பட் கங்க்ராட்ஸ் டு மும்பை சிட்டி எஃப்சி, டோட்டலி அவுட் கிளாஸ்ட் us. should have been 5 or 6. and இன்டர்காஷி வந்து பெங்களூர் வந்து பெனல்டிஸ் அடிச்சானுங்க. So Mumbai City will play Interkashi quarter final. Chennai, I don't know where we go from here. It is what it is. Like, share, subscribe, all that good stuff. நீங்க என்ன யோசிச்சீங்க கேம் பத்தின்னு? and இன்னொரு வீடியோ அல்ல லைவ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப் எவ்ரிபடி.